என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எங்க கூப்பிட்டு இருக்கா? மழை பெஞ்சிட்டே இருக்கலாம், வெளியே போய் கப்பல் விடணுமா? ஓ, கப்பல் விட போறீங்களா? என்ன விட உங்க அம்மா நல்லா பண்ணுவாங்களே. பட்டு மழை தூறல் போட்டுட்டே இருக்கு. ஆமா ஆமா, உங்க அம்மா வந்தாலும் வச்சுக்கா, 2 காலுக்கு 4 காலால தான் ஆடிட்டு இருப்பா. அப்ப எனக்கு கேக்குது, கேக்கட்டும் தான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? அது ஒண்ணும் இல்ல பட்டு, நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. வேற யார மக்களே? நான் பெத்தது உங்க அம்மாவை தான் சொல்லுவேன். எங்க அம்மையே சொல்லுதியா? இல்ல பட்டு, நான் பொதுவா சொன்னேன். வாங்கிட்டு வந்த வரம்னா நான் தானே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி இருக்கும்போது நான் ஒன்ன போய் தப்பா சொல்லுவேனாமா? பாத்திய பட்டு, எப்படி எல்லாம் சண்டைக்கு வராங்கன்னு. அப்ப நம்ம 2 பேரும் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. எங்க போற? என்கிட்ட சொல்லாம அவர் நல்லா அவனை வெளியே கூட்டு போயிருவாரு. பாத்தியா, நானே பாவம். குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, அப்பாக்கு கூட கப்பல் விடணும். இவன் என்ன அப்பா பிள்ளை சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்குது? இது டீல எலி மருந்து தான். எங்க எனக்கு புரியவே இல்ல. உங்க மருமக படிச்சிட்டு இருக்காளா, இல்லனா நம்ம பேசத ஒட்டு கேட்டுட்டு இருக்காளா? ஆமா, ஒட்டு கேட்கறதுக்கு நீ நாட்டை பத்தியில பேசிட்டு இருக்க. அப்பா வாங்க, அப்பா போலாம். பட்டு மழை பெய்துட்டே இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியலையே பட்டு. உங்க அம்மாவா எங்க அம்மாவா? நானும் சின்ன வயசுல கப்பல் எல்லாம் செய்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல உட்காந்து நம்மளும் போணுமா? குழந்தைதான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாம் மழை நின்னுட்டு கொஞ்சம் தூரல் போட்டுட்டே தான் அத்தை இருக்கு. அவ சின்ன குழந்தை எல்லாம் அப்படியா? என் பட்டு ஆசைப்பட்டுட்டா, அப்ப கூட்டு போகாம இருக்க முடியுமா? எங்க கூட்டு போறீங்க? இப்ப எல்லாம் வெளியே போக கூடாது இசை, மழை தூரல் போட்டுட்டே இருக்கலாம். பாத்தியா, ஸ்கூல்ல தான் நான் கரஸ்பாண்டன்ட், எங்க உங்க அம்மா தான் ஹெட் மாஸ்டர். இப்ப என்ன கப்பல் விட கூட்டு போவேலனா நான் அழுவேன். அச்சச்சோ, அழுவீங்களா? இல்ல மழை எல்லாம் இல்ல, அவதான் கேட்கலாம், கூட்டு போ. சரி பட்டு, வா. கூட்டிட்டு போவானுங்கன்னு சொல்றேன் இல்ல. அவளுக்கு யாரும் இல்லோல சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அப்படியே தைய தக்கான் குதிச்சு சாடிட்டு வந்துருவா. அம்மா போலாம், பாட்டி சொல்லிட்டாங்கல. லைட்டா தூரல் போட்டுட்டே இருக்கு பட்டு. இசைங்க வா, நான் கப்பல் விட்டுட்டு வரேன். ஒருக்க வா, அப்புறமா விடுறேன். எதுக்கு கூப்பிடா? ஏ கோவத்துல அடிச்சிடாத. உன் பொண்டாட்டி அடிச்சாலும் அடிப்பா. ஏத்த சொல்லு மக்களே, நீங்க தமிழக்காவை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்க தானே? இவளையா? ஆமா, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. 24 மணி நேரமும் எனக்கு அவளுக்கு பொருந்துதான். சைலண்ட் வார் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள முன்ன மாதிரி இல்லாம ஏதோ ஒரு பாச உணர்வு இருக்க மாதிரி இருக்கலாம். கண்ணை கழுவிட்டு பாரு மக்களே, எனக்கெல்லாம் இவளை எந்த காலத்திலும் பிடிக்காது. ஏன்? அவ ஏன் பொண்டாட்டி, எனக்கு பிடிச்சா போதும். நெத்தி அடி. அடடே, என் பேத்தி இவ்வளவு அழகாயிட்டா. அட, மழை தூரல் போட்டுட்டே இருக்கு பாரிசே. தலையில இருந்து கொடை எடுத்தான்னு வச்சுக்கா, உடனே வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவேன் பாத்துக்கா. என் பிள்ளைக்கு வந்த சோதனை. ஆமா சோதனை. 2 பேருமே வெளியே போய் ஆட்டம் போட்டு வருவீங்க. இப்பயாவது ஹாப்பியா விடுவியா? உங்க பாரிசை தலையில இருந்து மட்டும் அம்பரல்லா எடுத்தான்னு வச்சுக்கா. யூஃபா அம்பரல்லா எடுக்க மாட்டேன். தாத்தா நான் அழகா இருக்கேனா? என் பேத்திக்கு என்ன குறை? அவ அழகி இல்ல. ஏன் சொல்லுங்க பாப்பா. ஏன் மக்களே? இந்த வீட்ல முன்னெல்லாம் வந்தாலே ஒரே சோக கீதமா இருக்கும், ஒரு ஜாலியாவும் இருக்காது. ஆதி அவன் பாட்டுக்கு அவன் ரூம்ல, அத்தை அவர் பாட்டுக்கு அவர் ரூம்ல. தெரியுமா இசை, இப்ப எல்லாரும் அடிக்கடி ஹால்ல அசம்பிள் ஆகுறாங்க. அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான்.
இல்ல நீங்க வேண்டாம். ஏன் பட்டு உன் கூட நான் வரக்கூடாதா? நானும் எங்க அப்பாயும் போறோம். எங்க அப்பாக்கு கப்பல் ஓட்ட தெரியாதுல்ல. அப்பப்பா உங்க அப்பாக்கு கப்பல் ஓட்ட தெரியாது, நீ கப்பல் ஓட்டி படிச்சு கொடு. வாங்க அப்பா போலாம். ஏன் மனோ, நீ தமிழை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டே இருந்தியே. தமிழ் இந்த வீட்டை விட்டு போயிட்டாள்னா உன் பிள்ளை முகத்துல மறுபடியும் இந்த சந்தோஷத்தை உன்னால பார்க்க முடியுமா? இந்த சிரிப்பை தான் உன்னால பார்க்க முடியுமா அவன் முகத்துல? அத்தானுக்கு இந்த சந்தோஷத்தை இசையாலையும் தமிழக்காவாலையும் மட்டும்தான் கொடுக்க முடியும். எத்தனை வருஷம் என் பிள்ளை இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தான். இதே வீட்டுலதான் இருப்பான். அவன் சிரிப்பு சத்தம் எங்கேயாவது கேட்டிருக்கான்? சத்தமா பேசுற மாதிரியாவது அவன் பேசியிருக்கானா? இந்த மாதிரி ஹால்ல உட்கார்ந்துருக்கானா இப்பவாவது? ஒன்னும் கிடையாது. அவனுக்கு இந்த சந்தோஷத்தை நீ அழிக்கிறதுக்கா போற? அவ குணம் எனக்கு பிடிக்காம இருந்ததில்ல. எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தாலும் இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்காதுதான். எல்லாருக்கும் ஏத்த மாதிரி புகுந்த வீட்டுல நடந்துகிட்டது எல்லாராலையும் முடியாதுதான். ஆனா மாமா என்கிட்ட போகும்போது கூட சத்தியம் வாங்கியிருக்காரு, இந்த வீட்டு பேரை நீ தான் காப்பாத்தணும், இந்த வீட்டுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஒரு தடவை நான் பண்ண தப்பால அவ வெளியே போய் இந்த வீட்டுக்கும் ஒரு களங்கம் வந்துட்டு என் பிள்ளை சந்தோஷமா போயிட்டு மறுபடியும் வந்திருக்கா. இப்ப நான் வெளியே துரத்துனேன்னா பிள்ளையோட வெளியே விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. என் பேத்தியும் கஷ்டப்படுவா. அதுக்காக உடனே எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. என்ன யோசிச்சுட்டே இருக்க? நான் சொல்லதெல்லாம் புரியுதா? ஆமா, நான் உங்க மருமகளை வெளியே துரத்தணும்னு அவ போயிருவா. அப்படி இல்லைன்னா நீங்களும் விட்டுருவீங்க பாத்தீங்களா? இப்ப என்கிட்ட எவ்வளவு வம்பிழுத்துக்கிட்டு அத்தாத்தன்னு பேசிட்டு இருக்கா. இதே அப்போ பண்ணிருக்க வேண்டியதானே? ஆமா, ஒரு மனுஷனை பார்த்தா ஒன்னில் எழுப்பல சிரிக்கணும், இல்லன்னா கோவமா இருக்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கணும். நீ பெரிய கெத்து மண்ணாங்கட்டி காமிக்கிறதுக்காக சிரிக்கவும் இல்லாம மூஞ்சு கோவமும் இல்லாம நடந்துட்டு திரிவ. இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒருத்தங்களுக்கு 1 வருஷமாவது ஆகும். ஆனா அது 4 மாசத்துலயும் அவன் புத்திய பத்தி தெரிஞ்சிருக்கு பத்தியா? ஆமா, இப்ப என்கிட்ட வாய்க்கு சண்டை போட தெரியுதுல. ஒரு கடையில உள்ள காப்பி போட்டு தர தெரியுது. அப்ப நம்மகிட்ட எப்ப பார்த்தாலும் துளசி அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தா ஒன்னும் கவலைப்படாதுங்க அத்தை, நான் இருக்கேன்ல. இனிமே அத்தைன்னு உங்க பின்னாடிதான் வர போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு கடையில உள்ள காஃபின்னு காலையில மட்டும் நினைச்சிடாதுங்க. இனிமே உங்க மேல உள்ள பாசத்துல நீங்க தூங்க போகும்னே அதே மாதிரி தாரேன். அப்புறம் என்ன? இனிமே துளசி அவ பின்னாடி போக மாட்டா. உனக்கு அந்த காஃபி அம்முட்டு பிடிச்சிருக்குன்னா நைட்டும் தாரேன்னு சொல்லிட்டா இல்ல. இனிமேலாவது அவளை மருமகளா ஏத்துக்கா. போங்க அந்த பக்கம். ஏய்யா சரியா இருக்கு, நான் இங்க இருக்கனால தானே உங்களுக்கு பேச்சு கூடிட்டே இருக்கு. இந்தா வரேன். எனக்கு என் பட்டு ஜெயிச்சா போதும். ஏன் பட்டு இதெல்லாம் எங்க இருந்து படிச்ச? இல்ல முன்னமே இதெல்லாம் விளையாடி உனக்கு பழக்கமா? அப்படியா? இல்லையே. மழை தூரல் போட்டுட்டே இருக்குப்பா. இசைக்காவது கொடைய மாட்டி தான் விட்டுருக்கேன். அவர் நனைஞ்சிட்டே இருக்காரு அவ கூட. இப்ப நான் கூப்பிட்டாலும் 2 பேரும் கண்டுக்க மாட்டாங்க. உள்ள வர சொல்லுங்கப்பா. நான் சொன்னா மட்டும் கேட்கவா போறேன்? சும்மாவே அவன் பொண்ணு ஒண்ணு கடன் பிடிச்சா அவ்வளவுதான். ஆமா, எல்லாத்துலயும் என்னையும் சொல்ல தெரியும்ல. இப்ப மட்டும் உங்க மருமக செய்து சரியான்னு சொல்லுங்க கேட்டு. இல்லத்த நீங்களே கேளுங்க, எனக்கு காது நல்லாவே கேட்கும். உங்களுக்கு அவ்வளவு கம்மிப்பட்ட வாயெல்லாம் கிடையாது. ஏன் உனக்கு? அத்தையில மட்டும்தான் மாமா சண்டைக்கு கண்டந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். நீ சும்மா இரு மக்களே, உனக்கு எதுவும் தெரியாது. அவ பிள்ளையும் என் பிள்ளையும் சேர்ந்து தானே கப்பல் விடத்துக்கு போறேன்னு போனவ. ஆமா, அதுக்கு ஏன் இப்ப? அவ பிள்ளைக்கு உடம்பு ஃபுல்லா நல்லா கவர் பண்ணி தலைக்கு கொடையும் வச்சு விட்டுருக்கா. என் பிள்ளைய அந்தால விட்டுருக்கா பாருங்களேன். ஏத்த அவ்வளவு அக்கறை இருந்துனா அத்தனுங்க ரெயின் கோட் போட்டு விட்டு தலைக்கு கொடை மாட்டி விட்டுருக்கலாம் இல்ல. நல்ல கேளு, அதுல விடுங்க. நீங்க கேட்கலாம்ல இத பத்தி. நான் என்ன கேட்க? அவ பிள்ளைக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நல்ல கவர் பண்ணி விட்டுருக்கான். என் பையனை அந்தால நனைய விட்டுருக்கா. மழை தூரல் போட்டுட்டே இருக்கு, அது அதுல நனைஞ்சு இருக்குது. அதான் அத்தை சொல்றேன், உங்க பையனை கூட்டு ரெயின் கோட் போட்டு விட்டு அப்படியே தலைக்கு கொடையும் வச்சு விட்டுருங்க. இவளால என் பிள்ளையெல்லாம் ஒழுங்கா கவனிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? அப்படியே செஞ்சு காட்டா பாருங்க. வாங்கி ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்கா. ஏன்னா அவன் பையன் என்ன 4 வயசான குழந்தை பத்தியா மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். 4 துளி தண்ணி தலையில பட்ட உடனே இவனுக்கு ஏதாவது ஆயிடும். என் பிள்ளைக்கு 1 துளி தண்ணி பட்டாலே உடனே இருமல் வந்துடும். நானும் அவங்க பையனை அனுப்பி வச்சேன். ஆமா, அவ பிள்ளைக்கு மேல அவளுக்கு அக்கறை இருந்து கொடை எல்லாம் வச்சு விட்டா. உன் பிள்ளைக்கு மேல உனக்கு அக்கறை இருந்துன்னா உன் பிள்ளைக்கு கொடை வச்சு விட்டுருக்க வேண்டியதானே? ஆனா எப்படி சண்டைக்கு இப்படி எல்லாம் உனக்கு பாயிண்ட் தேட தெரியுது? ஆமா, பாயிண்ட் தேடா எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உள்ளத சொன்னாலே இதான் பிரச்சனை. தெரியுதுல உன் பிள்ளை நினைச்சிட்டு இருக்கானு. கொடை எடுத்துட்டு போய் கொடை பிடிக்க வேண்டியதானே?
நான் சொல்லேன் அவ பிள்ளை ஒரு மாதிரி கவனிக்க என் பிள்ளை ஒரு மாதிரி கவனிக்கியானு. ஏன் சங்கீதா கொசு தொல்லையா இருக்கு பாத்தியா? ஒரு நேரம் ஆகும்போது அப்படிதான் ஆஞ்சிட்டே கிடக்கும். மாமா ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்க? அவ கொசு தொல்லைன்னு சொன்னது என்னதான்? ஒன்னையா? சேச்சா அதான் நான் சொல்லிட்டேனேம்மா, ஒரு டைம் வரும்போது அப்படிதான் ஆஞ்சிட்டே கிடக்கும். ஊதி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்பா உங்களுக்கு நனைதான். இல்ல பட்டு. மழை பெய்யுதா அப்பா? இல்லையே பட்டு, மழை பெய்யலையே. மழை பெஞ்சு நம்ம நனைஞ்சாதான் ஆச்சு வரும். அவ கேட்டாலும் உடனே இவருக்கு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுத்துறணும். தூரல் போட்டுட்டே இருக்கிறது கண்ணு தெரியுதா அதுக்கு? இல்லாட்டாலே ஒரு துளி தண்ணி பட்டாலே உடனே இருமிட்டே கிடக்கும். இப்ப நம்ம போய் கூப்பிட்டோன்னா வந்துரும். அப்பன பொண்ணு நம்மள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. நாங்க விளையாடுவோம்ல அப்பா. ஆமா, அப்பா என் கப்பல் தான் ஃபாஸ்ட் போகும் தெரியுமா? நீ எப்போ இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் பட்டு. நீ சிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கணும். என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? நீ இப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா எனக்கு? அதுவும் என் குட்டி ஏஞ்சல் சிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா இழந்த எல்லா சந்தோஷமும் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. எங்க தொலைச்சீங்க அப்பா? எங்க தொலைச்சேனே தெரியாம தொலைச்சிட்டேன் பட்டு. இனிமே தொலைக்காதீங்கப்பா. சரிடி தங்கம். ஏங்க என்னம்மா? உள்ள வாங்க, மழை தூறல் போட்டுட்டே இருக்கலாம். மழையே இல்ல. ஆமா மழை இல்ல, இவ பார்த்தா. நீ உள்ள போ. அதான் ஆரம்பிச்சாச்சுலாம். எழும்பி உள்ள வாங்க. அம்மா மழையே இல்ல. அப்படி வாங்கிருவேன் இசை. ஏன் உனக்கு இப்போ? மழை தூறல் போட்டுட்டு இருக்கலாம். இந்த நேரம் அவ கூட மழையில வந்து ஆட்டம் போடணுமா? அப்பா அடுத்த மழை பெய்யும் போது நம்ம மழை தண்ணில குளிக்கணுமா? மழை இல்லையா? ஆமாப்பா, மழை நல்லா பெய்யல. அப்ப மழையில குளிக்கணும். மழையில குளிச்சா ஜுரம் வந்துருமே. ஒண்ணும் ஆகாதுப்பா. மழையில குளிச்சனா நம்ம மருந்து குடிக்கலாம். அப்ப அப்ப ஜரம்லாம் வராதுல. ஐயோ எனக்கு வருமே. முன்னதான் உங்க அம்மைக்கு உங்களை கவனிக்கவே தெரியாது. அதான் இப்ப எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா நம்ம ரெண்டு பேரையும் பாத்துப்பாங்கன்னு. இசை, உங்க அப்பாக்கு அம்மா உள்ள இருக்காங்கல்ல, மன பாட்டி தானே? ஆமா, நல்ல மண்டையில உரைக்க மாதிரி சொல்லுத. மழை தூறல் போட்டுட்டே இருக்கு தமிழ், நீ உள்ள போ. இசை இப்ப வர போறியா? இல்லனா எல்லாத்தையும் பிச்சு கிழிச்சு தூக்கி போட்டுறோம் பாத்துக்கா. வாடி. நான் கேட்டேன்லப்பா, உங்களுக்கு மழை பெய்தானே. நம்ம உள்ள போலாம்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ரொம்ப ரொம்ப. இத பத்தி எல்லாம் பேசும்போது எரிஞ்சு விழுவீங்க. ஆமா, நீ கண்டதையும் பத்தி யோசிச்சுட்டு இருப்ப. நான் கண்டதையும் பத்தி யோசிக்காம எப்ப கிடைக்குதோ அப்ப சந்தோஷப்படுவேன். ரோஹித், நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்தே நம்ம பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டே இருப்பீங்கலாம். இப்போ நிஜமாவே நடக்க போகுதுலாம். இப்போ நான் கேக்குறேன், நம்ம என்ன பேர் வைக்கலாம்? அப்போ என் சாராவை வெக்கப்பட வைக்கிறதுக்காக பேசினேன். அவ்வளவுதானா? ஆமா, அப்போலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது வெக்கப்படுவீங்க. இப்போ அதுக்கு போதும். இப்போ நீங்க சொல்லுங்க. குட்டி சாரா, குட்டி ரோஹித் நிறைய சொல்லுவீங்கலாம். கதையா அடிச்சு விடுவீங்களே. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா பேர் வைக்கலாம். எல்லாரும் இப்பவே ஆம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேரு, பெண் குழந்தை பிறந்தா இந்த பேருன்னு வைப்பாங்க எல்லாம். வைக்கட்டும், நமக்கு பிறந்ததுக்கு பிறகு திங்க் பண்ணலாம் நம்ம. இனிமே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கால? எனக்கா? சடனா எனக்கு வாமிட் வரும். நீங்க தானே என்ன கவனிக்கணும். ஆமா, எல்லாம் என் பொறுப்பு தான். பாவம்ல நீங்க. ஆமா, பாவம் எல்லாம் நினைச்சுதான் இந்த டாபிக் இப்ப எடுத்த பத்தியா. எங்க இந்த கிளவி கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் வம்பிழுத்தணும். கொஞ்ச நஞ்சு மாடி படுத்தினாவியல. பிரியா கூட எவ்வளவு சைலண்டா இருந்தாங்க. அவங்க கன்சீவ்னு தெரிஞ்ச உடனே என்ன அழுக, அதான் ஆனந்த கண்ணீர். நீ என்னடானா வீட்டுக்கு வந்ததான் அந்த பாட்டிமாவை வாருன்னு வாரி. பாவம், அது உனக்காண்டி என்னெல்லாம் பண்ணுச்சு பத்தியா. பாட்டி ரொம்ப பாவம் தெரியுமா? பாட்டிமா மாதிரி ஒருத்தங்க எல்லார் வீட்லயும் இருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? ஜெஸ்ஸி அண்ணியெல்லாம் எவ்வளவு லக்கு தெரியுமா? அம்மாவோட பாசம் ஒரு பக்கம், அப்புறம் பாட்டியோட பாசம். அவங்க அம்மா வீட்டுல கிடைக்காததெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. சாரா, வாங்க சித்தி. இரு அப்படியே இரு. இப்படி எல்லாம் திடீர்னு எந்திரிக்க கூடாது. பொறுமையா தான் எழுமணும். நீ இப்ப எந்திரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே உட்காரு. சாப்பிட்டியா? ஆமா சித்தி, சாப்பிட்டேன். இங்க பாரு, இப்ப நீ சாப்பிட்டது உனக்காண்டி மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்க உன் பிள்ளைக்காண்டியே நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். சரி சித்தி. நீங்க நின்னாலும் சரி, உங்க அம்மா வீட்டுல நின்னாலும் சரி, வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும். இப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்பதான் நார்மல் டெலிவரி எல்லாம் ஆகும். சரியா? சரி சித்தி. நிறைய எல்லாம் முழிச்சிருக்காத, நிறைய போன் எல்லாம் பாக்காத. நைட் ஆகும்போது கரெக்டான நேரத்துக்கு தூங்கி எழும்பணும். ஏங்க என்ன உங்க சித்திக்கு மாற்றத்தை பத்தி புகழ போற, அப்படித்தானே? ஆமாங்க. என்ன இப்படி மாறிட்டாவ? இனிமே எல்லாரையும் மாத்தி தானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஓ அப்படி வரீங்களா? ஏங்க, சஜு கல்யாணத்துக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு. 13 நாள் கூட இல்ல, அக்டோபர் 13 கல்யாணம். அப்ப நம்ம இப்பல இருந்து அங்கதானே போயிருக்கணும். ஆமா, இப்படி கிளம்புவோமா? கொஞ்ச நேரம் அத்தை கூட இருக்கும்போது அத்தை சந்தோஷமா இருப்பாங்கல்ல,
அப்புறம் போலாம். ஆனா சாரா, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. நாம ரொம்ப எங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னு கேட்டா உங்க அம்மா வீட்டுலதான். விடுங்க, இனிமேல அங்க முடியாதுல்ல. இனிமே சித்தியை வச்சு காரணம் சொல்றதுக்கு உங்களால முடியாது. ஏன்னா சித்தி தான் என் மேல அக்கறையா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பிறகு சும்மா சும்மா எங்க அம்மா வீட்ல எல்லாம் இனிமே ஸ்டே பண்றதுக்கு முடியாது. ஏன்? என்ன சச்சுக்கு கல்யாணம் ஆக போகுதுலாம். அவனுக்கு கல்யாணம் ஆகுறது வரைக்கும் சும்மா அங்க போய் நிக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்ல. இப்பவும் ஜெஸ்ஸி என்னைய பாக்குறதுக்கு நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்க கூடாதுல்ல நாம. எப்பப்பா என் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு தெளிவுப்பா. இனிமேதான் உங்களுக்கு வேலை எக்கச்சக்கமா இருக்க போகுது. ஒரு வேலை செய்ய மாட்டேன், எல்லாம் எனக்காண்டி நீங்க பண்ணணும். துணி துவைக்கணும், ரூம பெருக்க சொன்னா ரூம பெருக்கணும். 10 மாசம் தானே, அது வரைக்கும் எல்லாம் பண்ணுவேன். புலிக்குட்டி வெளியே வரட்டும், அப்புறம் இருக்குமா? அத அப்ப பாத்துக்கலாம். என்ன மாமா மூடிட்டு படுத்திருந்தவன கூட்டு உட்கார வச்சிருக்க? ஏமாப்ல, நீ அந்த பொண்ணு போட்டு எனக்கு அனுப்பவே இல்ல. எந்த பொண்ணு? அதான் நீ உன்ன பியாண்டாயின்னு உதறி தள்ளிட்டு வந்தியே, அந்த பொண்ணு நம்ம கனி. நம்ம கனியா? அதான் பியாண்டாயின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன நம்ம கனி அவ கனி இவ கனின்னு? இல்ல மாமா, நீங்க கனிய பத்தி தானே பேசுறீங்க. அத பத்தி தான் பேசேன். அது போட்டே அனுப்பேன்னு சொன்ன. இனிமே உன் வழியில வராத மாதிரி பண்றதா நான் சொல்லியிருக்கேன்ல. நீ கிருங்காம இருக்க. ஆமால போட்டோ கட்டுறீங்களே. என்ன மாப்ள உடனே மறந்துட்டியா? மறக்கல மாமா, நம்மளே தூக்கி எறிஞ்சிட்டு போயாச்சு. இனிமே நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அங்க பாரு மாப்ள, ஒரு வழியில தூக்கி எறிஞ்ச மாதிரி இருப்பாளுங்க, இன்னொரு வழியில நீயா கெஞ்சி போனாலாம் அதுக்காக வருவாவ. யாரையும் நம்பப்படாது பாத்துக்கா. இப்ப என்ன மாமா அதுக்கு? இங்க பாரு, உங்க அம்மாக்கெல்லாம் உன் மேல பாசம் இருக்குன்னு நினைக்காத. உன் அண்ணன்காரன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு போராடிட்டு இருக்கா. தங்கச்சி மாவ நான் தப்பு சொல்லல. உன் அண்ணன் என்ன ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தோட கரஸ்பாண்டன்ட். அவனுக்கு ஏத்த மாதிரி மருமகன் இந்த வீட்டுக்கு வரணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. ஆனா உன் தலையில ஏதாவது ஒண்ணு கட்டி வச்சா போதும்ல பாக்காவ. ஏதாவது ஒன்னையா? ஆமா மாப்பிள்ள, உனக்கு விஷயமே புரியல. இப்ப அந்த கனி ஒன்னும் இல்லாத பொண்ணு உன் தலையில கட்டி வச்சாவன்னு வச்சுக்கான். அது ஏற்கனவே ஒன்னும் இல்லாத வீட்டுல உள்ள பொண்ணு. இந்த வீட்டுல உள்ள வீல எதிர்த்து ஒரு பொடி நகையோ ஒன்னும் கேட்காது. சொத்து பத்து ஒன்னும் கேட்க போறது இல்ல. மாப்பிள்ள உன் மனசு அந்த மாதிரி. அந்த தமிழ் பொண்ணுக்கு மேல அண்ணி அண்ணி நீ உயிரா இருக்க. நீயே மொத்த சொத்தையும் உன் அண்ணன் பேருக்கு எழுதி வச்சாலும் வச்சிருவ. சரி, இதுக்குதான் உங்க அம்மா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த கனி பொண்ணையும் பிடிச்சு தொத்திட்டு இருக்காங்க. நேத்தை கூட தங்கச்சிமா ஆனந்தி கிட்ட சொல்லிருக்கு, என்னைக்கு ஆனாலும் இந்த வீட்டுக்கு கனிதான் இளைய மருமக அப்படின்னு. அப்படியே சொல்லிருக்காங்க. ஆமா மாப்பிள்ள, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. தமிழ் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு உங்க அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? தெரியலையே மாமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? நான் உன்னை நம்பி சொல்லேன், நல்லதுக்காண்டிதான் சொல்லேன். அந்த வீடியோ இருக்கலாம் உங்க அண்ணா பேசின மாதிரி. ஆமா, குடிச்சுக்கிட்டு பேசினாய். குடிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை உங்க அண்ணிய பத்தி தப்பா பேசலாம். அட போ மாமா, நான் என் கண்ணால பார்த்தேன் அந்த வீடியோவ. குடிக்காரன் என்னமா எங்க அண்ணிய திட்டான். அவன் கண்ணுல ஏதாவது காய்ச்சி ஊத்திரானோ? எல்லாம் செட்டப் மாப்பிள்ள. செட்டப்பா? முந்தின நாள் தங்கச்சிமா எனக்கு போனை போட்டு, உங்க அத்தாங்காரர் மறுபடியும் வீட்டுக்கு தமிழை கூட்டு வர்றதுக்கு அவள்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கு. அவளை இந்த வீட்டுக்கு வரவிடாம பண்ணனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாவ. அம்மாவா? ஆமா மாப்பிள்ள. இததானே எதிர்பார்த்தேன். என்ன பண்ணனேன்னு சொல்லு தங்கச்சிமா, நான் முடிக்கேன்னு மட்டும் தான் சொன்னேன். விக்கிக்கு குடி பழக்கம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படியும் நான் கொடுத்தா வாயிலே வைக்க மாட்டான். அதான் சங்கீதாவை வச்சு கொடுத்துட்டேன். சங்கீதாக்கு இதெல்லாம் தெரியாதே மாமா. என்னத்த சொல்ல, எனக்கு பிறந்தது இப்படி போயிட்டேன். உண்மையை சொன்னா ஜூஸ் பாட்டிலால என் மண்டையை உடைச்சிருவா. அதான் ஜூஸ் கூட என்ன கலந்துருக்கேன்னு சொல்லாம அவள்கிட்ட கொடுத்து ரூமுக்கு கொண்டு வான்னு சொன்னேன். சங்கீதா கொடுத்தனால மட்டும்தான் உன் அண்ணன்காரன் வாங்கி குடிச்சேன். என்ன எல்லாம் நம்புவானா? அப்போ விக்கி அண்ணிய பத்தி எதுவும் சொல்லலையா? சொன்ன மாப்பிள்ள, நாரையவே சொன்னேன். எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணுதான் சொல்லிட்டு இருந்தான். உங்க அண்ணன் இசையை பத்தி சொன்ன இடத்துல எல்லாம் அந்த வினித்து பேருக்கு பேரை ஆட் பண்ணி விட்டுட்டான்ல. ஓ, அந்த ஆசிரமத்துல உள்ளவரு? ஆமா மாப்பிள்ள, அவன் எல்லாம் தமிழை பத்தி நல்லா ஒசத்தியா தான் பேசினான். உங்க அம்மா எங்க எல்லாம் கட் பண்ணனேன்னு சொல்லி அவன்னு சொன்ன இடத்தையெல்லாம் அவன்னு மாத்திட்டோம். நிறைய பேசினதெல்லாம் இடையில கட் பண்ணி புதுசா உங்க அம்மா சொல்லி சேர்த்துக்கிட்டோம். அது எப்படி மாமா? வாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்து. டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது. எம்டெக் வேற படிச்சுட்டு இருக்க, ஒன்னும் தெரியாம இருக்க. இப்ப எல்லாம் என்னென்னமோ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு சைட்ல இருந்து ஒரு ஆள் இருக்காரு. இப்ப நான் பேசணும்னா நான் பேசுற மாதிரியே கொஞ்ச நேரத்துல பேச ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒருத்தனுகிட்ட போய் தான் உங்க அண்ணன் பேசின மாதிரியே நாங்க பேச வச்சோம். தேவையில்லாதது தூக்கி தேவையானது சேர்த்து. ஓ, அப்படியா? உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணனுக்கு மட்டும் நல்ல பொண்ணு கிடைக்கணும். நல்ல வசதியான வீட்டுல உள்ள பொண்ணா கிடைக்கணும். அப்படியா? ஆமா மாப்பிள்ள, ஒன்ன ஏதாவது குப்பை குண்டுல தள்ளினாலும் போதும், மொத்த சொத்தையும் உங்க அண்ணன் பேருக்கு மாத்தி விட்டுலாம் இல்ல. அதுதான் தங்கச்சிமாக மொத்த பிளானும். அம்மா மனசுல இப்படி ஒரு கெட்ட புத்தி இருக்கா? அதுவும் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட கூடாதுன்னு. அதுக்காண்டிதான் அந்த கனி பொண்ணு உனக்கு பிடிச்சதும் சம்மதம் சொன்னது. இது கூட உனக்கு புரியாம உங்க அம்மா பேச்ச கேட்டு எல்லாருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நமக்கு அவளே போதும் நின்னுட்டிய மாப்பிள்ள. கொஞ்சமும் பொழைக்க தெரியாத பையனா இருக்க. எனக்கு அம்மா பிளான் எல்லாம் தெரியாதுல்ல மாமா.
அதான் நான் சொல்லவே கேளு. அந்த பொண்ணு கனி இருக்கலாம், அதை எப்ப வேணாலும் அதுக்கு மனசை மாத்தி உன் தலையில கட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போட்டோ ஒண்ணு அனுப்பு, வேற மாதிரி எடிட் பண்ணி சோசியல் மீடியா அங்க இங்கன்னு பறக்க விட்டுருவோம். வெளியே தலை காட்ட முடியாம இருக்கும்போது உன் பக்கமே வரமாட்டாயில இனிமே. நல்லா இருக்கே மாமா இந்த ஐடியா. இந்த எடிட் பண்றவரையும் வாய்ஸ் மாத்துறவரையும் நானே பார்த்தேன்னு வைங்க, அதை பார்த்து தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் நம்புவேன். அப்படி இல்லைன்னா இந்த டெக்னாலஜியெல்லாம் நான் நம்ப மாட்டேன் மாமா. என் மாப்பிள்ள உன் சத்தியம் உள்ளதான் சொல்லேன். அட போ மாமா, கண்ணால பார்க்காம எப்படி நான் நம்ப முடியும்? பார்த்தாலாவது உன்னை நம்பி அவ போட்டோயை அனுப்பி விடலாம். சரி, உனக்கு என்ன அவனை பார்க்கணும் தானே? நாளைக்கே உன்னை அவன் கிட்ட கூட்டு போறேன், நீ பார்த்து போட்டோயை கொடு. அந்த பிள்ளை இனிமே உன் வாழ்க்கையிலே வராத மாதிரி நான் பண்றேன். நல்லா இருக்கே, எனக்கு அதானே மாமா வேணும். நாளைக்கு நம்ம சிறப்பா ஒரு சம்பவம் பண்ண போறோம். இந்த நேரம் ஒன்னா இருந்து பேசிக்கிட்டு இருக்கதை யாராவது பார்த்தாவ வேணா ஆயிரம் மாப்பிள்ள, நான் வாரேன். ஆ சரி மாமா. என்ன மாப்பிள்ள, ஆசிரமத்துல உள்ள அம்மா வரலையா? இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? அதான் நாளைக்கு பேச வந்திருந்தா வந்திருப்பாங்க, நாங்க வேற சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். ஆமா, நாங்க சொல்லிட்டு வந்திருந்தோம்னா உங்க சைடுல இருந்து ஆள் இருந்திருப்பாங்க. அதுக்கு என்னப்பா, நீங்க ஒரு டாக்டர். சந்தோஷமே என்னன்னா நீ உன் புருஷன் கூட ஒண்ணு சேர்ந்ததுதாம்மா. உனக்காண்டிதான் மாப்பிள்ள 6 மாசம் கல்யாணத்தை தள்ளி போட்டிருந்தாரு. அதான் அவ எங்க வீட்டுக்கே வந்துட்டாலாம். அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆமா, இதுக்கு மேல யாரையும் காரணமா வச்சு கல்யாண தேதியை தள்ளி போட வேண்டாம்லாம். அதுவும் சரிதாம்மா, மாப்பிள்ள வேணா 6 மாசம் நேரம் கேட்டிருக்கலாம். ஆனா என் மனசுக்கு அது நெருடலாவே இருந்து. ஆமா, தமிழுக்காக அவரு 6 மாசம் டைம் கேட்டிருக்கும் போது பொண்ணை பெத்தவரு நீங்க, உங்க மனசுக்கு ஒரு நெருடல் இருக்கும்லாம். சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. என்னமோ 3 வாரத்துல அவளுக்கு 24 வயசு. அதுக்கு முந்தி கல்யாணத்தை வைக்க முடியாது அப்படின்னு நானும் நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலைமா, எல்லாம் சந்தோஷமாவே முடிஞ்சு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா குறிக்க வேண்டியதுதான். எங்க சைடுல இப்போதைக்கு யாரும் இல்லனாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கலாம். எங்க பொண்ணுக்கு பையன் வீட்டு சைடுல இருந்து இன்னும் பூ வைக்கல. அதுக்கப்புறம் தானே மேற்படி பேச முடியும் நம்மளாலையும். எங்க சொந்த பந்தம் யாராவது இருந்தாலாவது பையனுக்கு தங்கச்சின்னு யாரையாவது சொல்லி பூ வைக்க விட்டுருக்கலாம். தமிழை வைக்க விடலான்னு அவ ஃப்ரெண்ட் ஆயிட்டா. பெரியவங்க பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லலாமா? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு இல்லாத உரிமையா? என்னதான் ஆசிரமத்துல அம்மாவும் தமிழன் எனக்கு எல்லாமா இருந்தாலும் என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பர்சன் தான் சஞ்சய். என்ன சொல்ல போனா அவன் இல்லைன்னா நான் இந்த பொசிஷன்ல இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. என்னைக்கா இருந்தாலும் சஞ்சயோட ஒய்ஃப் தான் எனக்கு தங்கச்சி. அப்படி பார்க்கும்போது பிரியாவே வைக்கட்டுமே. நான் எப்படி? பிரியா, யாராவது நல்ல விஷயத்துக்காக பேசும்போது நான் எப்படி என்னால முடியாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அத முன்ன நின்னு பண்ணணும். சரிண்ணே. என்ன மச்சான், எங்கேயாவது வெளியே போறியா என்ன? ஆமா மச்சான், என்னோட ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். அப்படியே வினித்துக்காகவும் இங்க வந்துட்டு போற வழியில கனியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. கனியும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். என்ன மாஞ்சு, உன் ரூட் கிளியர் ஆயாச்சு, இப்ப சந்தோஷம் தானே? அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி தமிழ் அவ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப ஹாப்பி தான். அப்படியே கல்யாண டேட்டையும் பிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரேடியா பாத்துருவோம். 24 பிறக்க போகுதுன்னு சொல்லிருக்கீங்க எல்லாம். டேட் நான் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அதை விட்டா வேற வழியும் இல்ல. ஏன்னா 1 வாரத்துல எல்லாம் கல்யாணம் வைக்க முடியாது. 3 வாரம் தாண்டிச்சதுன்னா அடுத்த 1 வருஷம் காத்திருக்க வேண்டியதுதான் 2 பேரும். நான் அக்டோபர் 13 பாத்திருக்கேன். அக்டோபர் 13? ஆமாமா, நல்ல நாள் வேற, எல்லாருக்கும் லீவு வேற. என்ன சஞ்சய் அக்டோபர் 13 குண்டதிக்கு போடுறாரு? அவருக்கு நம்ம சச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க டேட் தெரியாது. டேட்டை மாத்த சொல்லுங்க. அவர் தான் சொல்றாருலாம் அவளுக்கு 24 பிறக்க போகுதுன்னு. இதுல எங்க டேட்டை மாத்த சொல்ல? இன்னும் 1 வருஷம் அவங்க வெயிட் பண்ணணும். ஓகே அவனுக்கு? சச்சுக்கு கல்யாணம் இருக்கு, நம்ம எப்படி இங்க வர முடியும்? அதெல்லாம் வரலாம். ஒரே சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம் நடக்க போகுது. ஒரு ஆளுக்கு இருக்கும், இன்னொரு ஆளுக்கு 2வது இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் பாத்துக்கலாம், நீ இப்ப ஞாபகப்படுத்தாத அவங்க கிட்ட. ஏன் பிரியா, சஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்கலாம். டேட் என்னமோ மாமா சொன்னாங்க, ஒழுங்கு ஞாபகம் இல்ல அஞ்சு. உங்களுக்கெல்லாம் அக்டோபர் 13 ஓகே தானே? எங்களுக்கு என்ன, எங்களுக்கெல்லாம் ஹாப்பி தான். என்ன வினித், இப்ப சந்தோஷமா? ஆமா. சரி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்.
ஒரு நிமிஷம் தமிழ் இப்ப வந்துடுறேன். ஆ. ஹலோ. அட வாங்க. என்ன சந்தோஷமா? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவியா வர போறாங்க, அதுவும் இன்னும் 2 வாரத்துல. எல்லாத்தையும் விட எங்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அட எங்களுக்காக நீங்க உங்க கல்யாணத்தையே தள்ளி போட்டிருக்கீங்க. இதுல நாங்க பண்ணதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் சொல்லுங்க, இப்போ உங்க ஃப்ரெண்டு எங்க வீட்டுல ஹாப்பியா தான் இருக்காங்க. எதையும் திங்க் பண்ணாம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை காயப்படுத்தி இருந்தாலோ, உங்க பேருக்கு ஏதாவது களங்கம் வர மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தாலோ என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்ல. என் ஃப்ரெண்டு உங்க கூட இருக்கும்போதுதான் சந்தோஷமா இருக்கா. நான் பாத்துட்டேன் ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா அவ முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிரிச்சுட்டே இருந்தா. அவ உங்க வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பா. நீங்க என்னடானா என்கிட்ட மன்னிப்புனெல்லாம் பெரிய வார்த்தை பேசிட்டு இல்ல கேட்கணும் போல இருந்துச்சு. சரி விடுங்க. ஃபங்க்ஷன் வீடு பக்கத்துல தானா? ஆமா, போற வழிதான். வரும்போது இல்லைன்னா போகும்போது கனி வீட்டுக்கும் போகணும். ஏன்னா அடுத்து அவங்க எங்களுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவளை பார்த்து 4 கேள்வி கேட்கணும். அப்படியா? இதுக்கு மேல எங்க நின்னு பேசிட்டு இருந்தா குண்டக்க மண்டக்கன்னு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள போலாம்.